ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இது என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸாக எடுத்து அதை வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் பார்த்துடலாம். ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டால்ஃபினும் சிறிய மீனும். டால்ஃபின்களுக்கும் திமிங்கலங்களுக்கும் இடையே போர் நடந்து கொண்டு இருந்தது. சண்டை மிகவும் அதிகமாகி கொண்டிருந்த போது ஒரு சிறிய மீன் இரண்டு தரப்பிற்கு நடுவே சமரசம் செய்ய முயற்சி செய்தது. டால்ஃபின்கள் சிறிய மீனிடமிருந்து எந்த உதவியும் பெற மறுத்து விட்டன. ஆச்சரியமடைந்த மீன் இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்பியது. இதை பற்றி ஒரு டால்ஃபின் கூச்சலிட்டு சொன்னது. ஸோ அது வந்து என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டால்ஃபின் யூஸ் பண்ண வேர்ட்ஸே இதுதான், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. விலகி இரு, நாங்கள் உன்னை போல் சிறிய மீன் மூலமாக சமரசம் செய்து கொள்வதற்கு பதிலாக இறந்து போவதை விரும்புவோம். எங்கள் முன் உன்னுடைய தகுதி என்ன அப்படின்னு ஒரு டால்ஃபின் ஒரு குட்டி மீனை பார்த்து அந்த குட்டி மீனை பார்த்து சொல்லிடுது. சிறிய மீனின் மனது மிகவும் புண்பட்டு விட்டது. அது அங்கிருந்து சென்று விட்டது. டால்ஃபின்கள் சண்டையில் காயம் அடைந்தன. ஒவ்வொன்றாக இறக்கத் தொடங்கிய போதும் அவைகளின் முகத்திலிருந்து ஆணவம் ஒளிர்ந்து கொண்டு இருந்தது. ஆணவக்காரர். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. இப்போ வந்து அந்த மாரல் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரியோட மாரல். ஆணவக்காரர்கள் எந்த விதமான இழப்பையும் பொறுத்து கொள்வார்கள், ஆனால் தங்களை விட கீழ் நிலையில் இருப்பவர்களிடமிருந்து உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ அதாவது நம்ம சொல்வோம் இல்லைங்களா, பயங்கர ஆட்டிடியூட். சில பேர் வந்து நம்மளை அவ்வளோ ஆட்டிடியூடோடு பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு ஆணவமாக அந்த ப்ரைட் அண்ட் ப்ரௌடோடு பார்க்குறாங்கன்னா, நம்மக்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் கூட கேட்டால் அவங்களால அது வந்து தாங்கிக்கவே முடியாது. அதாவது அவங்க எல்லாத்தையும் இழந்தாலும் இழப்பாங்களே தவிர நம்மக்கிட்டேருந்து ஒரு உதவி எடுத்துகிட்டு அவங்களோட கௌரவமே போயிடுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். அதாவது அந்த ஆணவக்காரங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட, அதாவது கீழே இந்த சென்ஸ், இப்போ ஒரு ஆஃபீஸே இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அவங்க சபார்டினேட் கிட்டேருந்து ஒரு அட்வைஸ் எடுக்கணும்னா எடுக்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ இதாக இருந்தாலும் சில மேனேஜர்ஸ் நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரியும் இருப்பாங்க. அவங்களோட அதை என்ன சொல்கிறது, அந்த ஹைரார்க்கியை வந்துட்டு அந்த இதில் தான் இருப்பாங்க. நம்மளை விட கீழே இருக்கவங்ககிட்ட கேட்டால் நம்மளுக்கு அந்த கௌரவமே போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்க பற்றி தான் இந்த ஸ்டோரி. ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். டால்ஃபின் தான். இதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க எழுதுறதுக்கு. ஓகே, தமிழில் வெறும் ஸ்போக்கனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பிரச்சனை கிடையாது. ஒருவேளை எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகப்படுத்திக்கோங்க ஸ்பெல்லிங்கெல்லாம். ஓகே, டால்ஃபின் சிறிய மீன், நன்கி மச்லி. சோட்டி மச்லின்னு சொல்லாமன்னா தாராளமாக அப்படியே சொல்லிக்கலாம். ஓகே, நன்னி மச்லி. திமிங்கலம்க்கு வந்து வேல். ஓகே, ஆக்சுவலாக இங்கிலீஷ்லேயும் வேல் தான். இங்கே வந்து ஹிந்தியில் எழுதும்போது ஹாஃப் வ போட்டு ஹே போட்டு இல் போடுவோம், வேல். ஓகே, இடையே கே பீச், போர் உண்டாவது யுத் சிடுனா. சண்டை ஜகடா. மிகவும் மிக அதிகம் அப்படின்னா பகுத் ஜியாதா. அதிகரிப்பது பட் ஜானா. இரண்டும் தோனோ. பக்கம் அல்லது தரப்பு அப்படின்னா பக்ஷ். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த தரப்பு அந்த தரப்பு அந்த மாதிரி. ஓகே, சமரசம் செய்வது சுலஹ் கரானா. முயற்சி செய்வது கோஷிஷ் கர்னா. ஏதேனும் அல்லது எந்த அப்படின்னா கோயிபி. உதவி பெறுவது சகாயத்தா லேனா. மதத் லேனான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். மறுப்பது இன்கார் கர்னா. ஆச்சரியமாக அப்படின்னா ஆச்சரிய சக்கத். காரணம் காரன். தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜானுனா சாஹ்னா. ஸோ ஜான்னா அப்படின்னா வந்து தெரிந்து கொள்வது, சாஹ்னா அப்படின்னா விரும்புவது, ஆசைப்படுவது, நினைப்பது, அதெல்லாம். கூச்சலிடுவது, சப்தமாக சொல்வது, அது வந்து சில்லாக்கர் போல்னா. அதாவது கூச்சலிட்டு சொல்வது அப்படின்னு சொல்கிறது தான் அது. விலகி இருப்பது அப்படின்னா தூர் ரெஹனா. சிறிய சோட்டி சி. பதிலாக அப்படின்னா கே பஜாய். இறந்து போவது மர் ஜானா. விரும்புவது பசந்து கர்னா. முன் அப்படின்னா கே சாம்னே, அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் சொல்லுவாங்க இல்லைங்களா அது. ஓகே, நமக்கு முன்னாடி
நின்று நம்ம இன்ஃப்ரண்ட் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முன்னாடி. தகுதி, பலம், அதிகாரம் அதெல்லாம் சொல்லும்போது பிசாத். ஓகே, பிசாத். வேதனைப்படுவது, மனசு நோகுவது, மனது புண்படுவது அதெல்லாம் வந்து புரா லக்னா. அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, மனசு நோகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபீலிங் பேட், அது புரா லக்னா. அங்கிருந்து அப்படின்னா வஹாசே. சென்று விடுவது சலே ஜானா. சண்டை போடுவது லட்னா. காயப்படுவது அப்படின்னா காயல் ஹோனா. ஒவ்வொன்றாக அப்படின்னா வந்து ஏகே கர்க்கே. முகத்தில் அப்படின்னா வந்துட்டு செஹரே. முகம் அப்படின்னா செஹரே. முகத்தில் இருந்து அப்படின்னா செஹரேசே. ஓகே, செஹரேசே. இந்த இருந்துக்கு வந்து சேர்த்திக்கிறோம், செஹரேசே. அகந்தை, ஆணவம் அதெல்லாம் வந்து கமண்டு. அகங்காரம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான். ஒளிர்வது அப்படின்னா ஜலக்னா. அதாவது அந்த மின்னுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது தெரியுது, ஷைன் ஆகுது அந்த மாதிரி. அதாவது சில பேரை நம்ம பார்க்கும்போதே சொல்லுவோம் இல்லைங்களா, இவ்வளோ பட்டும் பாருங்களேன் அந்த ஆணவம் மட்டும் குறையல, அப்படியே அந்த ஃபேஸில் தெரியுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதுதான் அது. ஓகே, ஜலக்னா. ஆணவம் கொண்டவர்கள் அப்படின்னா கமண்டி லோக் அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஆணவம் கொண்டவர்கள் அப்படின்னு வரும், கமண்டி லோக். எந்த அப்படின்னா கிசிபி. தீங்கு, நஷ்டம், கேடு, இழப்பு, சேதம் அதெல்லாமே வந்து ஹானி. ஓகே, ஹானி. ஹார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இன்ஜூரியஸ் ஆர் ஹார்ம், அதுக்கு வந்து ஹானி அப்படின்னு சொல்லுவோம். பொறுத்து கொள்வது அப்படின்னா செஹனா. பொறுத்து கொள்வது, சகித்து கொள்வது அதெல்லாம் வந்து செஹனா. ஆனால் அப்படின்னா லேக்கின். தன்னை விட அப்னேசே. கீழ்நிலை அப்படின்னா நீச்சே ஸ்தர். அதாவது வந்துட்டு நம்மளோட கீழ் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. மக்கள் லோக். ஏற்றுக்கொள்வது ஸ்வீகார் கர்னா. டால்ஃபின்களுக்கும் திமிங்கலங்களுக்கும் இடையே போர் நடந்து கொண்டு இருந்தது. ஸோ டால்ஃபின் அப்படின்னா வந்துட்டு, டால்ஃபின் அப்படின்னா டால்ஃபின் தான். டால்ஃபின்களுக்கும் அப்படின்ற வருது. ஸோ 2 அனிமல்ஸ் வருது, ரெண்டுமே ப்ளூரலில் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஆர் அப்படின்றது, இங்கிலீஷில் எப்படி நம்ம அண்ட் அப்படின்னு சேர்த்துவோம் இல்லைங்களா, அது பதிலாக ஹிந்தியில் நம்ம வந்து ஆர் அப்படின்றது சேர்த்திக்கிறோம். டால்ஃபினோ. ஸோ டால்ஃபின் தான் இந்த இடத்துல ப்ளூரலில் இருக்குது, டால்ஃபின்களுக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் டால்ஃபினோ ஆர் வேலும். ஓகே, திமிங்கலம்க்கு வந்துட்டு வேல். ஸோ இந்த இடத்துல ப்ளூரலுக்கு வந்து வேலும் அப்படின்னு சொல்கிறோம், டால்ஃபினோ ஆர் வேலும். கே பீச் இடையே அப்படின்னா கே பீச். போர் நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னா யுத்து சிடா ஹுவாத்தா. ஓகே, யுத்து சிடா ஹுவாத்தா. சண்டை வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. இல்லைன்னா வந்து இந்த சண்டை வந்து நம்ம சொல்லுவோம் இல்லை, சிடா ஹுவாத்தா அப்படின்னா வந்துட்டு சண்டை மூண்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. போர் மூண்டது அதுதான் அது. சண்டை மிகவும் அதிகமாகி கொண்டிருந்த போது ஒரு சிறிய மீன் 2 தரப்பிற்கும் நடுவே சமரசம் செய்ய முயற்சி செய்தது. சண்டை மிகவும் அதிகமாகி கொண்டிருந்த போது. ஸோ பொழுது அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம வந்து ஹிந்தியில் வந்து ஜப் அப்படின்றத சேர்த்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஜப் ஜகடா பஹு ஜியாதா பட் கயா தோ. ஸோ தோ அப்படின்றது சேர்த்துவோம். இந்த இடத்துல தப்பை பாயிண்ட் பண்ணிவிட்டு தோ மட்டும் போட்டு ஃப்ரேம் பண்ணுறோம். ஜப் ஜகடா, சண்டைக்கு வந்து ஜகடா. பஹுத் ஜியாதா, மிகவும் அதிகமாகி கொண்டிருந்தது. மிக அதிகம்னா பஹுத் ஜியாதான்னு படித்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுறோம். ஜப் ஜகடா பஹுத் ஜியாதா பட் கயா, அதாவது அதிகமாகி கொண்டு போகுது. தோ ஒரு சிறிய மீன். ஸோ ஏக் நன்ஹி சி மச்லி. ஓகே, நன்னி சி மச்லி அப்படின்னா ஒரு குட்டியான ஒரு மீன் அப்படின்னு சொல்கிறோம். மச்லி நே. ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸுங்கிறனால நே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுறோம். ஏக் நன்னி சி மச்லி நே 2 தரப்பிற்கும் நடுவே. 2 அப்படின்னா தோனோ, தரப்புக்கு வந்து பக்ஷுன்னு படித்தோம். இந்த இடத்துல வந்து தரப்பிற்கு நடுவே. ஸோ 2 அப்படின்னு, பக்ஷுன்னு சிங்குலரில் இருக்குது. ஸோ 2 அப்படின்றப்போ ப்ளூரல். ஸோ பக்ஷம் அப்படின்னு மாற்றிடுறோம். தோனோ பக்ஷோமே. ஓகே, கே பீச். இந்த இடத்துல மேக்கு பதிலாக நான் கே பீச்சுன்னு சொல்லமானா தாராளமாக கே பீச்சுன்னு சொல்லலாம். ஓகே, சமரசம் செய்ய முயற்சி செய்தது. ஸோ சமரசம் செய்வதுக்கு வந்து சுலஹ் கரானான்னு படித்தோம். இந்த இடத்துல வந்து கோஷிஷோடு சேரும்போது இந்த இடத்துல கரானாவை வந்து கரானேன்னு மாற்றிடும். சுலஹ் கரானே கி கோஷிஷ் கி. ஓகே, கோஷிஷ் கியான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் கோஷிஷ் ஃபெமினைன்ட்டம், அதனால கோஷிஷ் கி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஜப் ஜகடா बहुत ज़्यादा बढ़ गया तो एक नन्ही सी मछली ने दोनों पक्षों में सुलह कराने की कोशिश की.
டால்ஃபின்கள் சிறிய மீனிடமிருந்து எந்த உதவியும் பெற மறுத்து விட்டன. டால்ஃபின்கள், டால்ஃபினோ. ஓகே, டால்ஃபின்கள் அப்படின்னு ப்ளூரல் இருக்குது. அது வந்து ஹிந்தியில் மாற்றும்போது டால்ஃபினோ அப்படின்னு மாற்றுறோம். ஸோ இது பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ், அதனால் நே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். டால்ஃபினோ நே நன்ஹி மச்லி சே. ஓகே, நன்ஹி மச்லி சே கோயி சி. ஸோ எந்த அப்படின்னா கோயி சி. கோயி சின்னு சொல்லலாம், இல்லை கோயி பின்னு இந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னாலும் அக்செப்டட் தான். ஓகே, கோயி சி உதவி அப்படின்றது சகாயத்தா. உதவி பெறுவது அப்படின்னா சகாயத்தா லேனா. ஸோ இது ஃபுல் சென்டென்ஸாக எழுதும்போது லேனா வந்து லேனேன்னு மாற்றிடும். கோயி சி லெஹ, கோயி சி சகாயத்தா லேனே சே இன்கார் கர்தியா. ஸோ மறுத்து விடுவதுக்கு வந்துட்டு இன்கார் கர்னா பாஸ்ட் டென்ஸ் வரும்போது கர்தியான்னு மாறிடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். டால்ஃபினோ நே நன்ஹி மச்லி சே கோயி சி சகாயத்தா லேனே சே இன்கார் கர்தியா. ஆச்சரியமடைந்த மீன் இதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்பியது. ஆச்சரியம் அடைவதுக்கு வந்து ஆச்சரிய சக்கித் ஹோனா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படி எழுதுகிறோம். ஆச்சரிய சக்கித் அப்படின்னா வந்து ஆச்சரியம் அடைந்த அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆச்சரிய சக்கித் மச்சிலி, ஆச்சரியமடைந்த மீன். ஓகே, மச்சிலி நே. ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் தான் சென்டென்ஸ், அதனால் நே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆச்சரியச்சக்கித் மச்லி நே இஸ்கா காரன், இதற்கான காரணம் அப்படிங்கிறது இஸ்கா காரன் தெரிந்து கொள்ள விரும்பியது அப்படின்னா ஜானுனா சாஹா. ஓகே, பாஸ்ட் டென்ஸ். சாஹ்னா வந்து சாஹான்னு மாற்றிடும் பாஸ்ட் டென்ஸில். ஆச்சரியச்சக்கித் மச்லி நே இஸ்கா காரன் ஜானுனா சாஹா. இதை பற்றி ஒரு டால்ஃபின் கூச்சலிட்டு சொன்னது, விலகி இரு. இஸ்பர், இந்த இடத்துல வந்து இஸ்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இஸ்கே பாரேமேன்னு சொல்லாமனா சொல்லலாம். இந்த இடத்துல வந்து இஸ்பர் அப்படின்னா அதாவது அந்த டாபிக் ஒன்று போயிட்டுருக்கு இல்லைங்களா, ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி, அந்த இடத்துல ஒரு டிபேட் மாதிரி, அதை பற்றி ஒரு மீன் வந்து ஒரு டால்ஃபின் வந்து பேசுது. அதனால தான் அந்த இடத்துல வந்து ஆன் தட் டாபிக் அப்படின்ற மாதிரி ஆன் வந்து நம்ம பேசுவோம் இல்லைங்களா இங்கிலீஷில், அந்த ஃபார்மேட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஸ்பர், இஸ்கே பாரேமே அப்படின்னு சொன்னோம்னாலும் அக்செப்ட் தான், பட் இஸ்பர் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கும். ஓகே, இஸ்பர் ஏக் டால்ஃபின் சில்லாக்கர் போலி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அந்த விஷயம் வந்துட்டு நம்ம அதை ஃபெமினனாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டால்ஃபினையும் வந்து ஃபெமினனாக எடுத்துக்கணும்னா நம்ம போலாக்கு பதிலாக போலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு பெண் டால்ஃபின் மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். இஸ்பர் ஏக் டால்ஃபின் சில்லாக்கர் போலி, அது என்ன சொல்லிச்சுன்னா விலகி இரு அப்படின்னா. விலகி இருனா தூர் ரஹோ, தூர் ரஹோ. நாங்கள் உன்னை போல் சிறிய மீன் மூலமாக சமரசம் செய்து கொள்வதற்கு பதிலாக இறந்து போவதை விரும்புவோம். ஸோ நாங்கள் அப்படின்னா ஹம், தும்ஹாரி உன்னை போல் அப்படின்னா தும்ஹாரி ஜெய்சி. ஓகே, சோட்டி சி மச்லி. ஸோ சோட்டி சி மச்லி, மச்லி ஃபெமினைன் டேர்ம், சோட்டி சி அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. அதனால தான் ஜெய்சா சொல்லாமல் ஜெய்சின்னு மாற்றிடுறோம். ஹம் துமாரி ஜெய்சி சோட்டி சி மச்லி சே. ஸோ மூலமாக அப்படிங்கிறதுக்கு சே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சமரசம் செய்து கொள்வதற்கு பதிலாக சுலஹ் கர்வானே கே பஜாய். ஓகே, கே பஜாய் இறந்து போவதை விரும்புவோம். மர் ஜானா பசந்து கரேங்கே. हम तुम्हारी जैसी छोटी सी मछली से सुलह करवाने के बजाय मर जाना पसंद करेंगे. ஸோ விரும்புவோம் அப்படின்னா பசந்து கர்னா, ஸோ பசந்து கரேங்கே அப்படின்னு மாறிடுது. எங்கள் முன் உன்னோடைய தகுதி என்ன? தும்ஹாரி ஹமாரே சாம்னே கியா பிசாத். ஓகே, தும்ஹாரி ஹமாரே சாம்னே கியா பிசாத். ஸோ உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எங்களுக்கு வந்து நீ அட்வைஸ் பண்ணுற, எங்கள் பிரச்சனையில் நீ வந்துட்டு ஒரு இப்படி வந்து சமரசம் செய்ய வர, அந்த மாதிரி வந்து அதுக மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுதுங்க. சிறிய மீனின் மனது மிகவும் புண்பட்டு விட்டது, அது அங்கிருந்து சென்று விட்டது. நன்ஹி மச்லி கோ பகுத் புரா லகா. ஸோ நன்ஹி மச்லி கோ பகுத் புரா லகா, அதோட மனசு ரொம்ப புண்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, அது அங்கிருந்து சென்று விட்டது. செகண்ட் ஆக்ஷன். ஸோ ரெண்டாவது ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர் அப்படிங்கிறது ஹிந்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆர் வஹா சே சலி கை. ஸோ அது வந்து ஒரு பெண் மீன் மாதிரி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால சலி கைன்னு சொல்கிறோம். नन्ही मछली को बहुत बुरा लगा और वह वहाँ से चली गई. वहाँ सेना அங்கிருந்து, சென்று விட்டது அப்படின்னா चली गई. டால்ஃபின்கள் சண்டையில் காயமடைந்தன. டால்ஃபினோ லடுத்தே லடுத்தே காயல் ஹோ கயி. ஸோ லடுத்தே லடுத்தே நம்ம வந்து சிம்பிளாக தமிழில் சண்டையில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சண்டை போட்டு அதாவது ரொம்ப நேரமாக சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். டால்ஃபினே.
ஸோ டால்ஃபினே. ஓகே, டால்ஃபினே லடுத்தே லடுத்தே அப்படின்னா சண்டை போட்டு காயல் ஹோ கயி. நாம தான் வந்துட்டு டால்ஃபின்ஸை வந்துட்டு ஃபெமினைனாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த ஸ்டோரியில். அதனால தான் வந்து இந்த இடத்துல கயி அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்துட்டு ஒரு ஆண் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா டால்ஃபினே லடுத்தே லடுத்தே காயல் ஹோ கயே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மேலே நம்ம வந்து போலி, அதாவது ஒரு டால்ஃபின் வந்து அந்த சின்ன மீனுக்கு பதில் சொல்லும்போது போலின்னு சொல்லிடணும். அப்போ அந்த இடத்துல வந்து அது போலான்னு மாற்றினா மட்டும்தான் இந்த இடத்துல கயேன்னு மாற்றணும் இந்த ப்ரீவியஸ் சென்டென்ஸில். ஓகே, அந்த இடத்துல ஃபெமினைனை நம்ம வந்து டால்ஃபினை ஃபெமினைனாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அதைவே கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஒவ்வொன்றாக இறக்க தொடங்கிய போதும் அவைகளின் முகத்திலிருந்து ஆணவம் ஒளிர்ந்து கொண்டு இருந்தது. ஒவ்வொன்றாக அப்படின்னா ஏகேக் கர்க்கே. ஓகே, ஏகேக் கர்க்கே ஜப் வே மர்னே லகி. ஸோ தொடங்கிய போதும் அப்படின்னா அதாவது அந்த டைம் சொல்கிறோம், வென் வைல், அதுக்கு வந்துட்டு ஜப் சேர்த்தி பேசுகிறோம். ஏகேக் கர்க்கே ஜப் வே மர்னே லகி, ஒவ்வொன்றாக இறக்க தொடங்கியது போதும். ஸோ இந்த இடத்துல ஜப்புக்கு வந்து தப் அப்படின்றது போட்டு நம்ம அடுத்த பார்ட்டை கண்டினியூ பண்ணுறோம். தப் பி. ஓகே, அப்போதும் கூட அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவைகளின் முகத்திலிருந்து ஆணவம் ஒளிர்ந்து கொண்டு இருந்தது. அதாவது இப்படி நடந்த போதும் அப்போ கூட, நம்ம தமிழ் அப்படி சொல்ல மாட்டோம், ஹிந்தியில் அப்படி வரும். இப்படி நடந்தபோது அப்போது அந்த மாதிரி இந்த ஜப் தப்பெல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பேசணும். ஏன்னா தமிழில் அதை எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணோம்னா கரெக்டான வேர்ட்ஸ் வராது. ஓகே, ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஹிந்தியோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை நான் வச்சுக்கோங்க. ஏகே கர்க்கே ஜப் வே மர்னே லகி தப்பி, அப்போதும் கூட. ஓகே, அப்போதும் கூட உன்கே செஹரே சே, அவைகளின் முகத்திலிருந்து, உன்கே செஹரே சே கமண்ட் ஜலக் ரஹா தா, அதுகளோட முகத்திலிருந்து அந்த ஆணவம் வந்து ஒளிர்ந்து கொண்டு இருந்தது, மின்னி கொண்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல், ஆணவக்காரர்கள் எந்த விதமான இழப்பையும் பொறுத்து கொள்வார்கள், ஆனால் தங்களை விட கீழ்நிலையில் இருப்பவர்களிடம் இருந்து உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கமண்டி லோக். ஓகே, ஆணவக்காரர்கள் அப்படின்னா கமண்டி லோகுன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா மீனிங்ஸில், அதை அப்படியே போட்டுக்கலாம். கமண்டி லோக் எந்த விதமான இழப்பையும் பொறுத்து கொள்வார்கள். கிசி பி தரஹ் கி. ஓகே, கிசி பி தரஹ் கி ஹானி சஹ் சக்தே ஹேன். ஓகே, சஹ் சக்தே ஹேன், அவங்களால வந்து எப்பேற்பட்ட ஒரு இழப்பையும் அவங்களால வந்து தாங்கிக்க முடியும், அவங்களால பொறுத்துக்க முடியும், தாங்கிக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லைங்களா, அப்படி ஒன்றும் இல்லை, பட் அவங்க மனசில் அது பதிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அவங்ககிட்டருந்து ஹெல்ப் எடுத்தால் அவங்களோட அந்த அந்த கௌரவமே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகே, சர் சக்தே ஹேன் லேக்கின். ஸோ ஆனால் வந்து லேக்கின் தங்களை விட கீழ்நிலையில் இருப்பவர்களிடமிருந்து, அப்பனே சே, தங்களை விட அப்படின்னா அப்பனே சே நீச்சே ஸ்தர் கே லோகோ சே. ஓகே, நீச்சே ஸ்தர் அப்படின்னா அந்த அவங்கள விட கீழ் ஸ்டெப்பில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட இருந்து, கே லோகோ சே அவங்கக்கிட்ட இருந்து, சகாயத்தா ஸ்வீகார் நஹி கர்த்தே அவங்கக்கிட்ட இருந்து உதவி மட்டும் வாங்கவே மாட்டாங்க. என்னாலும் சரி அவங்கக்கிட்ட கை நீட்ட மாட்டாங்க, இல்லை அட்வைஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. ஓகே, घमंडी लोग किसी भी तरह की हानि सह सकते हैं, लेकिन अपने से नीचे स्तर के लोगों से सहायता स्वीकार नहीं करते. ஸோ மேலே நம்ம வந்து தனித்தனியாக பார்த்தோம் இல்லைங்களா, எல்லா சென்டென்ஸும் மர்ஜ் பண்ணி ஃபுல் ஸ்டோரி இப்போ ஹிந்தியில் கொடுத்துருக்கேன், அது ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். डॉल्फिन और नन्ही मछली. डॉल्फिनों और व्हेलों के बीच युद्ध छिड़ा हुआ था. जब झगड़ा बहुत ज़्यादा बढ़ गया तो एक नन्ही सी मछली ने दोनों पक्षों में सुलह कराने की कोशिश की. डॉल्फिनों ने नन्ही मछली से कोई सी सहायता लेने से इनकार कर दिया. आश्चर्यचकित मछली ने इसका कारण जानना चाहा. इस पर एक डॉल्फिन चिल्लाकर बोली, दूर रहो, हम तुम्हारी जैसी छोटी सी मछली से सुलह करवाने के बजाय मर जाना पसंद करेंगे, तुम्हारी हमारे सामने क्या बिसात. नन्ही मछली को बहुत बुरा लगा और वह वहाँ से चली गई. डॉल्फिनें लड़ते लड़ते घायल हो गई. एक एक करके जब वे मरने लगी तब भी उनके चेहरे से घमंड झलक रहा था. घमंडी लोग किसी भी तरह की हानि सह सकते हैं,
लेकिन अपने से नीचे स्तर के लोगों से सहायता स्वीकार नहीं करते. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் வந்து புதுசாக இவ்வளோ ஒர்க்கப் நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.